இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு இப்படியாய் புலம்புகிறதை நாம் வாசிக்க முடியும். சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது, அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது. தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனைகள் அவைகள் காட்டாரை போல எனக்கு காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். காட்டார் எப்படி அது வேகமாக ஓடி பின்பாக அவைகள் பிரிந்து சென்று அவைகள் அங்கே பரவி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிறது போல உங்களுடைய யோசனைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், இவர்களெல்லாம் காரியத்திற்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு வியாதிக்கென்று அதற்கேற்ற மருந்தை கொடுப்பதற்கு பதிலாக இது நல்ல மருந்து, இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வைத்தியனைப் போல அவர்கள் இருக்கிறார்கள். பொய்யை பிணைத்து பேசுகிறார்கள் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் நிறைய நேரங்களிலே ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே இந்த சம்பவங்களிலே நாம் யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவைகள் தேவனால் உண்டானதல்ல, தேவன் அவர் கொடுமைப்படுத்தவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் யோபு தனக்கு தெரிந்திருக்கிறபடி சர்வ வல்லவருடைய அம்புகள் என் சரீரம் முழுவதிலும் அவைகள் தைத்திருக்கிறபடியினாலே என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய சரீரத்தில் நான் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே அவன் இத்தனையாய் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தின் ஆதாரங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இவைகளிலும் இந்த பிரச்சனைகளிலும் இருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும் என்பதை பவுலினுடைய அந்த போதனைகளில் இருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமருக்கு எழுதின பொதுவான நிருபம் 8ஆம் அதிகாரம் அவர் 35ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை என்கிறதை தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக எழுதி வைத்திருக்கிறார். ஜெயங்கொள்கிற வாழ்க்கை, எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எந்நேரமும் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அவர் ஒரு முறை சொல்லும்போது சொல்லுகிறார், நான் 5 தடவை 40ற்கு குறைய 1 அடி குறைய 39 அடிகள் 5 முறை அடிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். கப்பல் சேதங்கள், கள்ள சகோதரர்களால் வந்த சேதங்கள் என்று சொல்லி அவர் அடித்து கொண்டே போகிறார். உலகத்தில் துடைத்து போடுகிற ஒரு குப்பையை போல, அழுக்க போல மாறினோம் என்று சொல்கிறார். ஆனாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர் எழுதி வைத்திருந்த ஒரே காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் ஜெயம், முடிவிலே ஜெயம். கொல்லப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், உபத்திரவம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நாங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். இதே இது யாக்கோபினிடத்தில் கேட்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இந்த யோபுவினுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை இங்கே யாக்கோபு எடுத்து எழுதுகிறார். நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களில் தோன்றுகிற காரியமெல்லாம் தேவன் அவர் கவனிக்கவில்லையே, அவர் கொடூரமாக நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து இருக்கிறாரே, சர்வ வல்லவரினுடைய அம்புகள் எனக்குள்ளாய் தைத்திருக்கிறதே என்று புலம்புகிற நிலைமையில் காணப்படலாம். ஆனால் இங்கே யாக்கோபு நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மாறாத தேவன் அல்லவா, கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் இந்த காரியம் நமக்கு எழுதப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறது போல முடிவிலே வெற்றி எனக்கு தான் என்கிற காரியம் எழுதப்பட வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறது போல மிகுந்த உருக்கம் இரக்கமுள்ள என் ஆண்டவர் என்று நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும்.
பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. நம்மை சீர்படுத்துகிறதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துகிறதற்காக, நம்மை பலப்படுத்துகிறதற்காக, நம்மை நிலைநிறுத்துகிறதற்காக நம்முடைய வாழ்விலே அநேக போராட்டங்கள் வரலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டிய காரியங்களெல்லாம் போராட்டங்களின் மத்தியிலே புலம்புவது அல்ல. ஐயோ, சர்வ வல்லவருடைய அம்புகள் என்னிலும் என் குடும்பத்திலும் தைத்திருக்கிறதே என்று புலம்ப வேண்டியதல்ல. பவுலைப் போல எந்நேரமும் கொல்லப்பட்டாலும், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல் எண்ணப்பட்டாலும் முடிவில் வெற்றி எங்களுக்கே என்று சொல்லுகிறவர்களாக, யாக்கோபைப் போல உருக்கமும் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள ஒரு ஆண்டவர் என்கிறது என் இருதயத்திலே எழுதப்பட்ட காரியமாக பேதுரு சொல்லுகிறது போல் இந்த பிரச்சனைகளிலெல்லாம் நான் சீர்பட முடியும், ஸ்திரப்பட முடியும், பலப்பட முடியும், நிலைநிறுத்த முடியும். அவர் அதற்காக இவைகளை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் ஸ்தோத்தரித்து வாழும்பொழுது எல்லா பிரச்சனைகளிலும் யோபுவின் முடிவில் என்ன நடந்ததோ அதே போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிழ பண்ணுவாராக. ஆமென். என்னை புடமிட்டா நான் பொன்னாக துலங்கிடுவே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, குந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, குந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே.